ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி ஒரக்கல். ஓகே, நம்ம இப்போது பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினது அப்படின்னா, ஒரு நல்ல லீடர் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒய் லீடர், ஏன் நமக்கு ஒரு லீடர் தேவை அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம நல்ல லீடர்னால் யார், அவங்கள எப்படி சூஸ் பண்ணலாம், அவங்கள சூஸ் பண்ண தவறுனா என்னென்ன பிரச்சனை வரும், ஒரு தப்பான தலைவனை நம்பி போனால் ஒரு நாட்டோட நிலமை வந்து எப்படி ஆகும் அப்படிங்கிற பிரச்சனை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் கிடையாது. இதில் நான் யாரையும் அட்டாக் பண்ணி பேச போகிறதும் இல்லை. ஓகேவா? ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, அவசரத்தில் இருக்கீங்கன்னா பார்க்க தேவையில்ல, அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாம். ஓகே, பேசிக்காக ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து நம்ம தேட ஆரம்பிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு லீடர் வந்து ஏன் தேவை அப்படின்னா, பேசிக்காகவே நமக்கு தனித்து செயல்படுற எபிலிட்டி இருக்குது. யாரோட உதவியுமே இல்லாமல் நம்ம நாலேஜை யூஸ் பண்ணி விவசாயம் பண்ண முடியும். அதில் நாய் வளர்க்க முடியும், ஆடு கோழி எல்லாம் வளர்த்து ஒரு ஃபார்ம் டெவலப் பண்ண முடியும். நம்மளால் தனியாக ஒரு ஃபேமிலியாக எல்லாத்தையுமே பண்ண முடியும். பிரச்சனை என்னென்னா, நம்மளை மாதிரியே எல்லாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, சில பேருக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்கிறது பிடிக்காது, மித்தவங்கள்ட்ட பிடுங்கிறது தான் பிடிக்கும். மித்தவங்கள்ட்ட பிடுங்கி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி செட் ஆஃப் பீப்புள் சொசைட்டியில் இருக்காங்க. நீங்கள் இல்லைன்னு மறுக்க முடியாது. அப்படி இல்லைன்னா பூமி என்றைக்கோ சொர்க்கமாக இருக்கும்ல. ஓகே, பேக் டு த டாபிக். இப்படி இருக்கிறப்போ ஒரு பிரச்சனை வருது. மக்கள் எல்லாருமே இண்டிவிஜுவலாக நல்லா செயல்பட்டாலும் கூட்டமாக செயல்படும் போது ஒரு குரூப்ஸ்க்கும் இன்னொரு குரூப்ஸ்க்கும் இடையில வந்து ஒரு ஃபைட் வருது. அப்படி இருக்கிறப்போ மொத்தமாக குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்னும் வலிமையாகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த குரூப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய ஐடியா வருது. அதெல்லாமே செயல்படுத்த போனால் அந்த குரூப் வந்து பிரிஞ்சிடும். ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஐடியா பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு ஒரு ஐடியா பிடிக்காது. அப்படி இருக்கிறப்போ அந்த குரூப் ரெண்டாக உடஞ்சி அந்த கட்டமைப்பே சிதைகிற நிலமை வரும். அப்படி இருக்கிறப்போ இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு நியூட்ரலாக ஒரு ஆள் தேவை. அந்த ஆளோட கடமை என்ன அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கிற ரிசோர்ஸை மக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, அதுக்கான ஆளுங்களை வச்சு. அதுதான் ஒரு தலைவனோட ஒரு கடமை. நீங்கள் லயன் கிங் லைவ் ஆக்ஷன் சீரிஸ் இருக்குல்ல, அதை சொல்லுவாங்கள்ல, ஒரு நல்ல தலைவனுக்கு வந்து என்ன தேவைன்னா, அவன் எல்லாத்தையுமே தன்னோடன்னு சொல்லக்கூடாது. எப்படின்னா, நான் தான் நாடு, மக்கள் தான் நான் அப்படி சொல்லக்கூடாது. கிடைக்கிற எல்லாத்தையுமே எல்லாத்துக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிரித்து கொடுக்கணும். இதுதான் ஒரு தலைவனோட வேலை. ஓகே, அப்படி இருக்கிறதான் ஒரு தலைவனோட நல்ல பண்பு. இப்படி தான் தமிழர்கள் வந்து வாழ்ந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய மாளிகை கட்டி வைக்கல, எதுவுமே அவங்களுக்குன்னு செஞ்சதில்லை. சமாதி கூட வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ப்ராப்பராக வந்து வச்சது கிடையாது. எல்லாமே மக்களுக்காக வாழ்ந்து சமுதாயத்தை மேம்படுத்தினால தான் இன்னமும் நம்ம தமிழ் மொழி வந்து பேச்சு வழக்குலையும் இருக்குது, எழுத்து வழக்குலையும் இருக்குது, இலக்கிய வழக்கத்துலேயும் இருக்குது. மித்த பழமையான மொழியெல்லாம் சுவடு இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு நல்ல தலைவனால தான் ஒரு என்டையர் ஜென்ரேஷனே வந்து மூவ் ஆகும். ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். நான் இப்படி இருக்கேன், என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிளாக வந்து இருக்கணும். ஓகே, அது என்ன எக்ஸாம்பிள்? ஏன் ஒரு தலைவன் வந்து என்ன வேணால் பண்ணிட்டு போகிறான், ஆனால் மக்களுக்கு உண்மையாக இருந்தால் போதாது அப்படி கேட்டிங்கன்னா அங்கே தான் பிரச்சனை. ஓகே, சொசைட்டி வந்து ரெண்டு விதமாக வந்து இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல், ஒன்று லாஜிக்கல். தலைவன் என்ன தான் அந்த ரிசோர்ஸை பிடிச்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் அவன் எப்படி லைஃப்பை டீல் பண்ணுறான், அவன் லைஃப்பை, அதை தான் எக்ஸாம்பிளாக எடுத்துப்பாங்க. நீங்கள் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் தற்குறியா, கஞ்சா கராக்கியா, சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்டு பாலத்தில் படுத்திருந்தா தம்பிக்கு படிக்கணுங்கிற எண்ணம் வருமா வராதா? நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தம்பிக்கு வந்து படிக்கணும்னு தோணுமா தோணாதா? அது இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஊதாரியாக இருக்காங்க. வேலைக்கெல்லாம் போகாதரா, சொத்து நிறையா இருக்குது, குடிச்சிட்டு படுத்துடுறா, காசு தானே தேவை, வட்டி வருது அப்படின்ட்டு இருந்தா இன்னோவேஷனாக அவனா சொத்தேன், டாக்டர் ஆவானா, இன்ஜினியர் ஆவானா, ஏதாச்சும் ஆவானா? மாட்டான்ல. இதே கான்செப்ட் தான் ஒரு மேக்ரோ லெவலில் வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தலைவனுக்கு வந்து பொருந்தும். அவன் வாழ்கிற வாழ்க்கை தான் வந்து ஒரு நெறிமுறையாக வந்து இருக்கும். அதனால தான் சிவன் வந்து ஒரு தலைவர். அவரோட வாழ்க்கை முறை வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தலைவர் அந்த காலப்போக்கில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவ்வளோதான் காய்ஸ். ஒரு நல்ல லீடரை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த தகுதிகள் தான் இருக்குது. ஸோ ரியல் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா?
தவறான தலைவனை தேர்ந்தெடுத்து அழிஞ்சு போன ஒரு நாடு. இது ஒன்று 1000 வருஷமோ 100 வருஷமோ முன்னாடி இல்லை. இப்போ லைவ் எக்ஸாம்பிளாக யோசிச்சு பாருங்களேன் என்ன அப்படின்னு. உக்ரைன். ஓகே, உக்ரைன் அப்படிங்கிற நாட்டில் வந்து ஒரு காமெடியன், ஒரு ஆக்டரை வந்து மக்கள் வந்து நல்லவர் அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டு உட்கார வச்சனால அந்த ஆளுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. அவனோட வேலை ஃபுல்லாமே அமெரிக்காவில் காசு வாங்கிட்டு, அவனுக்கு அமெரிக்காலேயும் வீடு இருக்குது, இஸ்ரேல்லையும் வீடு இருக்குது. அவன் அந்த நாட்டையே வந்து மக்களை அடகு வச்சு சின்ன பசங்க ஃபுல்லாமே கடத்தி எதுக்கோ சப்ளை பண்ணி கிட்னியெல்லாம் விற்று இல்லாத கூத்து பண்ணி இன்னமும் வெளியிட்டாக தான் இருக்கான். குண்டெல்லாம் யார் தலையில் விழுகுது? அவன் நீட்டாக அங்கேயோ பைசா ஹோட்டலில் படுத்துருக்கான் ஒய்ஃப் கூட. செல்ஃபி மட்டும் எடுத்து போடுவான். ரஷ்யா வந்து ரொம்ப மோசமானது, ரஷ்யா எதிர்த்து போராடுங்க, ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்குங்க அப்படின்னு ஒரு பப்ஜியாக மாற்றிட்டான் அவன் உக்ரைனையாவும். புரியுதா? யார் வேணால் வந்து ஆயுதத்தை இறக்கலாம். நான் என் நாட்டு மக்களில் வந்து மிலிட்ரிக்கு ரெக்ரூட் பண்ணி எங்களுக்கு சம்பளம் தானே தேவை, கேபிட்டலிஸ்டிக் பீப்புளுக்கு சம்பளத்தை கொடுத்து போருக்கு அனுப்பிடுவேன். அவனும் வந்து எதுக்கு இருக்கிற நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது, சுட்டுட்டு செத்துருவான். நான் மட்டும் வெளியே வந்து என் பதவியை தக்க வச்சுப்பேன். ஏன்னா அவனுக்கு வந்து க்ரீடு மட்டும்தான் இருக்கும். தப்பான தலைவனுக்கு க்ரீடு மீது அந்த கெட்ட பழக்கம் என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் வெளியே தெரியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்ல, நான் என்னோடய ஃப்ரேம் மட்டும் தானே தெரியுது. நான் என்ன டவுசர் போட்டிருக்கேன்னா ஃபேண்ட்டு போட்டிருக்கேன்னா தெரியுதா அவங்களுக்கு? இல்லைல்ல. ஸோ இங்கே ஒரு ஃபேண்ட்டுக்கு தான் நினைக்கிறீங்க, நிறைய 2 ஃபேண்ட் இருக்குது இந்த ரூமில். பார்த்தீங்களா? இவ்வளோதாங்க. ஸ்க்ரீனில் தெரியறதை வச்சு நம்ம எதுவுமே வந்து நம்பக்கூடாது. ஓகே, அந்த நாட்டு மக்கள் வந்து அப்படி தான் தப்பு பண்ணி ஒருத்தனை உட்கார வச்சாங்க. 1 இல்லை 2 இல்லை 5 வருஷமாக போர் நடந்துகிட்ருக்கு அந்த நாட்டில். அவன் பதவிக்கு வர்ற வரைக்கும் வேட்டு வெடிச்சிருப்பானுங்க, கோலாவலமாக எல்லாமே இருந்திருக்கும். அவனை அப்போஸ் பண்ணுறவனை அசிங்கமாக திட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவன் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் அவன் வர்றதுக்கு சில கார்பரேட் கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க ஃபுல்லாமே அந்த நாட்டை சுரண்ட ஆரம்பிச்சிருவாங்க. பப்பட்ஸு. ஓகே, நத்திங் நியூ அண்டர் த சன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது வெஸ்டர்னில். சூரியனுக்கு கீழே வந்து எதுவுமே புதுசு இல்லை, ஆல்ரெடி நடந்த விஷயம் தான் எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகும். ஒரே கான்செப்ட் தான். ஆனால் நடக்கிற சுச்சுவேஷனும் டைம் லைன் மட்டும் தான் வேறு. அங்கே உக்ரைன் அப்படின்னா இங்கே ஆந்திராவில் வந்து யாரோ, தமிழ்நாட்டில் வந்து யாரோ. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எப்போயுமே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், என்னப்பா ஆனால் கெட்டவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தானே அதிகமாக இருக்காங்க வெளியே அப்படி யோசிக்கலாம். இங்கே தான் பிரச்சனை. இப்போ 1,00,000 நல்லவங்க இருக்காங்க அப்படின்னா 100 கெட்டவங்க இருக்காங்க அப்படின்னா 1,00,000 நல்லவங்களுக்கு வந்து எந்த ஒரு அக்கறையுமே இருக்காது. நல்லவங்களுக்கு அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் கெட்டவங்க சர்வைவ் ஆகிறதுக்கு ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் முடியும். நல்லது தனித்து செயல்படும், ஆனால் கெட்டதால் தனித்து செயல்பட முடியாது. அதனால் கெட்டவங்க எல்லாம் குரூப்பாக சேர்ந்தால் தான் அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் ஈவில் எல்லாமே ஆர்கனைஸ்டாக நடக்கும். எந்த விதத்துலையுமே எந்த ஒரு க்ரைமாக இருந்தாலும் தனித்து நடக்காது. மேக்ஸிமம் ஆர்கனைஸ்டாக எல்லா கெட்டவங்க குரூப்பாக தான் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களால ஒரு சர்வே பண்ண முடியும், ஒரு லாபி க்ரியேட் பண்ணி. ஆனால் நல்லவங்க அப்படி இல்லை. அவங்க வாட்டில் கடை எந்திரிப்பான், வேலைக்கு போவான், சமைச்சு சாப்பிடுவான், அவன் வாட்டில் அண்டர் லைஃப் பார்த்துட்டே இருப்பான். இப்படி இருக்கிறப்ப கெட்டவங்க கும்பலாக இருக்கிற போது இந்த 1,00,000 நல்லவங்களும் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா தனித்தனியாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்துக்கு இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு கிடையாது. இப்போ புரியுதில்லை ஈவில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. நல்லது வந்து தனித்து செயல்படும், ஆனால் கெட்டதால் தனித்து செயல்பட முடியாது. அதுவும் இல்லாமல் ஒரு ட்ரூத்தை வந்து யாராலுமே ஹைட் பண்ணி வைக்க முடியாது. இப்போது நான் வந்து ஒரு கொலைகாரையும் வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு மர்டர் கமிட் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க. என்னதான் நான் போலீஸ்கிட்ட இருந்து நான் தப்பிச்சாலுமே என் மனசாட்சிக்கு தெரியும் நான் பண்ணேன் அப்படிங்கிறது. அதுவே ஒரு எவிடன்ஸு, அதுவே ஒரு ட்ரூத்து. அந்த ட்ரூத் அப்படிங்கிறது யார்ட்டுமே மறையலை. எனக்கே நான் பண்ண அசிங்கம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஈவென்ச்சுவலி அது வந்து வெளியே வந்துடும். நிறைய கேஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா 20 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட கொலைகாரனை கண்டுபிடிச்சி ஜெயிலில் போட்டு விழுந்து வைப்பாங்க. அந்த கேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி உண்மையை வந்து மறைக்க முடியாது. ஓகே, உண்மையை மறைக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம பண்ணுற தப்போட பின்விளைவுகளையும் நம்மளால் தடுக்க முடியாது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. எலெக்ஷன் வேறு வருது. அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு சீரியஸான முக்கியம் காய்ஸ் மேட்டர். இப்போ நீங்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க வச்சுக்கோங்களேன், ஓட்டு போடுறத நிற்காது. அந்த கட்சியை சேர்ந்தவன் ஏதோ ஒரு அசிங்கம் பண்ணுறான் அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு பங்கு இருக்குது. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு? ஒரு தப்பான கட்சிக்கு ஓட்டு போட்டு அவனை மேலே இங்கே உட்கார வச்சுட்டீங்க அப்படின்னா, நான் ஸ்பெசிஃபிக்காக யாரையுமே சொல்லலை, யாராக வேணால் இருக்கட்டும். ஓகே, நீங்கள் ஒரு தப்பான ஐடியாலஜிக்கோ
முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கோ இல்லை ஆல்ரெடி ஊழல் பண்ணி பணத்துக்கு கொட்ட போட்டவனுக்கோ திரும்ப நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அவனோட கட்சியில் சேர்ந்தவன் அந்த உலகத்தில் எந்த மூலையில் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பு பண்ணுறதுக்கான தைரியத்துக்கு பின்னால் உள்ள பவர் நீங்கள் தான். நீங்கள் போட்ட ஒரு ஓட்டுனால தான் அவன் தப்பு பண்ணுறான் பதவிக்கு வந்து. அதில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஒரு பொலிட்டீஷியன் வந்து ஒரு பெரிய க்ரைம் பண்ணுறான், ஒரு ஆர்கனைஸர் ஒரு க்ரைமை பண்ணுறான் அப்படின்னா அதில் ஓட்டு போட்டவங்களுக்கு கண்டிப்பாக அதில் பங்கு இருக்குது. இவ்வளோ தான். ஸோ புரிஞ்சு நடந்துக்குவாங்க. எல்லாருமே கெட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னா நோட்டாக் போட்டுருங்க. ஓகே, கடவுள் பார்த்துப்பாரு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஸோ இவ்வளோ தான் காய்ச்சி. ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள். தலைக்கு மேலே வந்து எதாவது நடக்குது அப்படின்னா நீங்கள் வேலை சாப்பிட்டு தூங்கிடுங்க. அவ்வளோதான். இதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு கலாச்சாரத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 150 வருஷம் தாண்டினது கிடையாது எதுவுமே. நம்ம கட்டி வச்ச கோயில் வேணால் இருக்கும் 1000-2000 வருஷம். ஆனால் அது தப்பான கலாச்சாரம் அப்படின்னா அது அப்படியே அழிஞ்சிரும் அது. ஓகே, ஸோ பாய். நாளைக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்ப்போம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு. நான் கண்டிப்பாக பேசுவேன். ஓகே.